ஆண்டவர் ஆதாமிடத்திலே கேட்ட இரண்டாவது கேள்வி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன கனியை புசித்தாயோ என்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் சாத்தான் ஒரு விதமான குற்ற உணர்வை கொண்டு வந்து போடுகிறான். நம்மை கண்டம் பண்ணுகிறான். நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது நமக்கு பாவ உணர்வு வர வேண்டும். பாவ உணர்வடைந்து நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். ஆனால் சாத்தான் எப்போதும் நம்மளை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அந்த இடத்துல ஆதாம் மனம் திரும்பலை. அந்த குற்ற உணர்வு அவனை கொல்லுகிறது. பல நேரங்களில் இந்த குற்ற உணர்வு நம்மை கொல்லுகிறது. நீ ஆண்டவருக்குள்ளே வந்துட்ட, பிறைய அந்த தவறு செய்தான். ஆண்டவருக்குள்ளே வந்த 2 பேரை வேதத்தில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். யூதாஸ் காரியத்து ஆண்டவரை காட்டி கொடுத்தான். பேதுரு அவரை எனக்கு தெரியாது என்று சொன்னான். இந்த காட்டி கொடுத்தவன் குற்ற உணர்விலே நொறுங்கி போய் நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் அவரை எனக்கு தெரியாது என்று சொன்ன பேதுருவோ ஆண்டவரிடத்தில் வந்து மனஸ்தாபப்பட்டு அழுது மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டார். பேதுருவை போல நாம் இருக்கணும். யூதாஸை போல இருக்கக்கூடாது. யூதாஸுக்கு வந்தது குற்ற உணர்வு, பேதுருக்கு வந்தது பாவ உணர்வு. அவன் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி போய் விழுந்து செத்துட்டான். ஆனால் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன பிறகும் நான் மறுதளிச்சிட்டேனேங்கிற பாவ உணர்வில் ஆண்டவரை திரும்பி பார்த்தான். இந்த காலை வேளையில், ஆண்டவரே, என்னுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து என்னை விடுபட்டு நான் பாவ உணர்வடைந்து உம்மிடத்தில் மனம் திரும்ப வருகிறேன் என்று சொல்வோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, அநேக நேரம் எங்கள் மனசு எங்களை குற்றப்படுத்துகிறது. பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்கள் எங்களை குற்றப்படுத்துகிறது. இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்று நாங்கள் உமக்கு சாட்சியாய் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற உம்மிடத்திலே வந்து விழ எங்களுக்கு உதவி செய்தார்கள். இந்த காலை வேளையிலே குற்ற மனசாட்சி இல்லாமல் பாவ உணர்வோடு உம்மிடத்திலே வந்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை மன்னியும், மறுவாழ்வு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.